ஏஜிஎஸ் டெக் நியூஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நிறைய நேரம் நான் எப்போவுமே சாங்ஸ் தான் கேட்பேன், வீடியோஸ் மூவிஸ் தான் பார்ப்பேன் அப்படிங்கிறவங்களுக்காக சார்ஜ் ரொம்ப நேரம் நிற்கணும் அப்படின்ட்டு அதுக்காகவே போட் சைட்லேருந்து ஒரு ஏர்பட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அது லான்ச் பண்ணும்போது 2000 ரூபாய்க்கு மேலே இருந்தது. இப்போ நமக்கு ஆஃபரில் சில நேரம் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கே நீங்கள் வாங்கிக்கலாம். போட் நிர்வாணா அயன் அப்படிங்கிற இந்த ஏர்பட்டை பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோலையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸ் கையில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பாக்ஸ் மேலே நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா மேட் இன் இந்தியா, அதாவது இந்தியன் பிராண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஏர்பட்டோட மாடல் நேம் கொடுத்துருக்காங்க, நிர்வாணா அயன்னு கொடுத்துருக்காங்க. வலது பக்கமாக பார்த்தீங்கன்னா அதை பெருசாக போட்டிருக்காங்க. இது 120 ஹவர்ஸ் ப்ளே டைம் அப்படிங்கிறத பெருசாக கொடுத்துருக்காங்க. பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் இருக்குது ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். நாம் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா சார்கோல் பிளாக், அப்புறம் இன்னொரு கலரும் இருக்குது, ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் நல்ல பெரிய பாக்ஸாக அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் மேக்னெட்டிக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது வேறு எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா முதல்ல நமக்கு ஏர்பட்டு தான் இருக்குது. அதை சுற்றி நமக்கு சேஃப்டிக்காகவே ஒரு ஸ்பாஞ்ச் தான் கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம காதோட அளவுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா 2 பேர், அப்புறம் டைப் A to C டைப் சார்ஜிங் கேபிள், உள்ளே நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, மேனுவல் கைடு கொடுத்துருக்காங்க. போட்டில் என்னென்ன கேட்ஜெட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் இதை ஒரு புக்லெட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஏர்பட்ஸில் வர்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை ஈஸியாக சால்வ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு 7 டிப்ஸு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா நம்மளே அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க பொட்டியை ஓப்பன் பண்ணி ஏர்பட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வெளியே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். பார்க்க வெளியே நமக்கு இது மேட் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த சில்வர் ரிங் பழைய மாடல் மாதிரி தான் தெரியுது, புதுசாக தெரியலை. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அந்த லேம்ப் நமக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்குது, பேட்ரி லோவாக இருக்கா அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணிடும். நமக்கு ரெட் கலரில் எரிஞ்சிதுன்னா நமக்கு பேட்ரி டவுன் ஆகிருக்கு அப்படின்னு காட்டிடும். கீழே பார்த்திங்கன்னா நமக்கு C டைப் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மூலம் நம்ம இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். அது பக்கத்துலேயே ஒரு ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா நிறைய பட்ஸில் இந்த மாதிரி கொடுக்கல. ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் அந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆகும். அப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஈஸியாக சால்வ் ஆயிரும். ஆனால் அப்படியே அந்த பிரச்சனைலாம் சரியாகலை அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் சென்டர் தான் கொண்டு போய் ஆகணும். பெட்டி கொஞ்சம் பெரிய பெட்டியாக தான் இருக்குது. கைக்குள்ளே வச்சிங்கன்னா கொஞ்சம் அடங்க மாட்டுக்கு. அதை ஓப்பன் பண்ணாலே கீழே லைட்டை இண்டிகேட்டர் லேம்ப் எரிய ஆரம்பிச்சிடும். அதை வச்சே நமக்கு சார்ஜ் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். பெட்டியை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே மாடல் நேம், அப்புறம் இதோட பேட்ரி கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மேட் இன் இந்தியா அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. ஏர்பட்ஸை கையில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் இது பெரிய சைஸ் தான். கையில் எடுக்கும்போது நமக்கு கிரிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இதில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. மேலே இந்த போட்டோட சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே நமக்கு இண்டிகேட்டர் லேம்ப் கொடுத்துருக்காங்க. மொபைல் கூட கனெக்ட் ஆகிட்டா அப்படிங்கிறத தெரியணுங்கிறதுக்காக பக்கத்தில் லைட் கொடுத்துருக்காங்க. முதல்ல இதில் பெருசாக பேசுகிறது என்னதுன்னா 120 ஹவர்ஸ் ப்ளே பேக் கொடுத்துருக்காங்க. அதுக்காக நமக்கு இதில் 600 மில்லியம்ஸ் பேட்ரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை 120 மணி நேரம் வரைக்குமே, ஒரு நேரம் இந்த கேஸை சார்ஜ் பண்ணால் அவ்வளோ நேரம் வரைக்குமே நமக்கு சார்ஜ் நிற்கும். ஒரு சிங்கிள் ஏர்பட்டை நம்ம மறுபடியும் கேஸ்க்குள்ளே வைக்காமலேயே 24 மணி நேரம் கண்டினியூஸாக நம்ம சாங்ஸ் வீடியோஸ் பார்க்கணுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நமக்கு இதில் சவுண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது கிறிஸ்டல் பயானிக் சவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுக்கல, இருந்தாலும் கிறிஸ்டல் பயானிக் சவுண்டு பார்க்கும்போது நான் இந்த சாங்ஸ்லாம் கேட்டு பார்த்தேன், நல்லாவே இருக்குது. இயர்பட்ஸ் நமக்கு பெருசாக இருந்தாலுமே இதில் 10mm டிரைவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு சவுண்ட்ஸுக்காக 2 சவுண்ட் மோட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது லெஃப்ட் சைடில் உள்ள ஏர்பட்டை நீங்கள் ஒரு 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிறிஸ்டல் பயானிக் சவுண்ட், அதாவது நார்மல் மோடு ஆன் ஆயிரும். அப்போ உங்களுக்கு பேஸ் அந்த அளவுக்கு இருக்காது, சவுண்ட்ஸுமே அதிகமாக இருக்காது, நார்மலாக இருக்கும். மறுபடியும் இடது பக்கமாக உள்ள ஏர்பட்ஸை ஒரு 3 செகண்ட் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போட் சிக்னேச்சர் சவுண்ட் மோட் ஆன் ஆயிரும். அதில் நமக்கு எல்லா சவுண்டுமே, பேஸுமே சரி, சவுண்டுமே எல்லாம் அதிகமாகவே இருக்கும். சவுண்ட் அதிகமாக வச்சு எப்போவுமே சாங்ஸ் கேட்பேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த சிக்னேச்சர் சவுண்ட் மோடை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சவுண்ட் சிஸ்டம் அப்புறம் இந்த சவுண்ட் குவாலிட்டியுமே பெட்டராகவே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஏர் டிடெக்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம சாங்ஸ் ஏதாவது கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம ஏர்பட்ஸை காதிலேருந்து ரிமூவ் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக சாங்ஸ் ஸ்டாப் ஆயிரும். மறுபடியும் நம்ம காதில் வைக்கும்போது என்னென்னா சாங்ஸ் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும்.
காமிக்கும். அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த ஆப்ஷன் நமக்கு செட் ஆகலை பிடிக்கலை அப்படின்னா நமக்கு ஆப்பில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஏஎன்சி கொடுக்கல, ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுக்கல. நானும் ஃபோன் வந்து கால் பேசி பார்த்தேன், அந்த அளவுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அதுக்காக வந்து இவங்க இஎன்எக்ஸ் டெக்னாலஜி கொடுத்து 4 மைக் செட்டப் கொடுத்துருக்காங்க. இதே மாடலில் நமக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன்லேயும் இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது தேவைன்னா அந்த இதை நீங்கள் வாங்கிக்கலாம். ரெண்டையுமே நமக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஒரே லிங்க்கில் தான் கொடுத்து வச்சுருக்காங்க. அது நீங்கள் இப்போ வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்குங்க. அப்புறம் இதில் வந்து ஐஃபி எக்ஸ்போர் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு நார்மலாக வந்து ரன்னிங் போயிட்டு இருக்கும், அந்த மாதிரி நேரத்தில் வந்து வேர்வை வந்துச்சுன்னா இது அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை ஆகாது. இதில் வந்து நமக்கு கேமிங்காகவே வந்து பீஸ்ட் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து 60 மில்லி செகண்ட் லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்து இதில் வந்து பெரிய அளவுக்குலாம் கேம்ஸ்லாம் விளையாடணும் அப்படின்னா இந்த ஹெட்செட் அந்த அளவுக்கு யூஸ் ஆகாது. சும்மா நார்மல் கேம் விளையாடுறவங்களுக்கு இந்த ஹெட்செட் இயர்பட்ஸ் யூஸ் ஆகும். பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் நீங்கள் விளையாண்டிங்கன்னா வந்து எனிமி நம்மளை தலையில் தட்டின பிறகு தான் பக்கத்தில் வர சவுண்டே கேட்கும். மொபைல் வந்து நமக்கு ஹியரபிள் ஆப்னு ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா முதல்ல நம்ம மொபைல் நம்பர் கேட்கும். அப்படியே வந்து ஜிமெயில் கொடுத்து நம்ம லாகின் பண்ணிட்டோம்னா ப்ளூடூத் ஆன் பண்ணி நம்ம ஏர்பட்ஸை வந்து மொபைல் கூட கனெக்ட் பண்ணிக்கிடணும். கனெக்ட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து முதல்ல வந்து சவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் மேலே டச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு தடவை தட்டினா என்ன பண்ணணும், 2 தடவை தட்டினா என்ன ஆகணும், 3 தடவை தட்டினா என்ன ஆகணும் அப்படின்னு நம்ம தனித்தனியாக வந்து செட் பண்ணிக்கலாம். ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுக்குமே வந்து நீங்கள் தனித்தனியாக எப்படி வேணுமோ நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தனித்தனியாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது மேலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடு எவ்வளோ பேட்டரி சார்ஜ் இருக்குது, ரைட் சைடு எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு காட்டிடும். அப்புறம் சிஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நமக்கு இயர் டிடெக்ஷன் ஆப்ஷன் தேவையில்லை அப்படின்னா இதெல்லாம் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் நமக்கு ஏதாவது இதுக்கு அப்டேட் வந்திருக்கா அப்படின்னு இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்டேட் வந்திருந்ததுன்னா எதுவும் அப்டேட் பண்ணிக்கலாம். கீழேயே யூசர் மேனுவல் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு நமக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத இந்த ஹெட்செட் பற்றின டீட்டெயில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். மொபைல்லையுமே நமக்கு நோட்டிஃபிகேஷன் பார்லேயுமே வந்து நம்ம ஹெட்செட் கனெக்ட் பண்ணோன்னா என்ன ஆகும்னா நமக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டிடும். சவுண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு இதில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இல்லை, இருந்தாலும் வந்து கிறிஸ்டல் பைனிக் சவுண்டு அப்படின்னு கொண்டு வந்து ஓரளவுக்கு அதுக்கு ஈக்குவலாகவே கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு இதில் பெரிய அளவுக்கு பேட்டரி கொடுத்துருக்கிறதுனால 120 மணி நேரம் வரைக்கும் நமக்கு ஒரு நேரம் சார்ஜ் பண்ணாலே போதும், அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரேட் மட்டும் கொஞ்சம் இது கம்மியாக கொடுத்துருக்கலாம், ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. சவுண்ட் குவாலிட்டிக்காக மட்டும்னு இதை நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. முதல்ல பேட்டரி, அப்புறம் வந்து எனக்கு சவுண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் இந்த இயர்பட்ஸை வாங்கிக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொஞ்சம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.